ஹலோ மக்களே, தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி அப்படி ஒரு பிரிக்க முடியாத லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே தான் இருக்குது. அன்னைக்கு 1977 ஒரு மேஜிக் நடந்துச்சு. மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சினிமா சூப்பர் ஸ்டாரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சாங்க. இப்ப கரெக்டா 50 வருஷம் கழிச்சு அதே மாதிரியான ஒரு மேஜிக் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி திரும்பவுமே நடந்திருக்குது. அன்னைக்கு நம்ம வாத்தியார் எம்ஜிஆர் செஞ்ச அதே ஒரு இமாலய சாதனையை இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் செஞ்சு காட்டியிருக்கிறாரு. ஆனா இங்க தான் ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வி இருக்கு மக்களே. இது எப்படி சாத்தியமாச்சு? அன்னைக்கு எம்ஜிஆர் யூஸ் பண்ண அதே சக்சஸ் ஃபார்முலாவை தான் விஜய் இப்போ ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாரா, இல்ல இது தாரத்தப்பட்ட அதிர்ற மாதிரி வேற ரகமான பிளானா? விஜயோட அந்த மாசான வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் என்ன? வாங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் நம்ம எம்ஜிஆரோட அந்த புரட்சி ஆரம்பத்தை பத்தி பார்க்கலாம். 1970s எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்குள்ள வந்தப்போ சினிமாவில் பாட்டு பாடுறவனுக்கெல்லாம் அரசியல் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் நக்கல்கள் எல்லாமே வந்துச்சு. ஆனா நம்ம வாத்தியார் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா இருந்தாரு. சினிமாவில் அவர் காட்டின அந்த தர்மம் பண்ற நல்லவன் இமேஜ் இருக்கு பாருங்க, அதை வெறும் ரீலோட நிறுத்தாம ரியல் லைஃபுக்கும் அப்படியே கொண்டு வந்தாரு. அவருக்கான கிரவுண்ட் ஒர்க் பயங்கரமாக இருந்துச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு மக்களே. ஏழை மக்களோட பசினா என்ன, அவங்க கஷ்டம்னா என்ன அப்படின்னு நல்லாவே அவருக்கு புரிஞ்சுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு இருந்த பெண்கள் ஓட்டு தான் அவரோட மாஸ்டர் கார்டு. ஒரு வீட்டில் இருக்க தாய்மார்கள் மனசை அவர் ஜெயிச்சது தான் மிகப்பெரிய சக்சஸ். இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஊர் பாட்டிங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, யாரு எம்ஜிஆரா, அவர் ஏன் ராசா அப்படின்ற மாதிரி உருகாம இருக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு அந்த ரெட்டையில சிம்பிளை பார்த்தாலே போதும் மக்களே, ஒரு விதமான எமோஷனல் கனெக்ட்ல எல்லாருமே ஓடி வருவாங்க. அந்த காலத்துல இருந்த அதே எனர்ஜி, அதே ஒரு பயங்கரமான வைப் தான் இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டு அரசியல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி மக்களே, இப்போ நம்ம தளபதி விஷயத்துக்கு வருவோம். இவரோட ரூட்டே தனின்னு தான் சொல்லணும். விஜய் ஒன்னும் திடீர்னு தூங்கி எந்திரிச்சு ஓவர் நைட்ல அரசியலுக்கு வரல மக்களே. கடந்த 30 வருஷமா ஒவ்வொரு அடியையும் ரொம்ப நிதானமா பார்த்து தான் வச்சாரு. ரீசெண்டா கூட இவரை பத்தி டீட்டெயிலா வீடியோ போட்டிருந்தோம், இவரோட ஜேர்னியை. அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. ஸோ பேக் டு த டாபிக். தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அது மூலமா அந்தந்த ஊர்ல இருக்கிற கடைக்கோடி மக்களுக்கும் சைலண்டா உதவி செஞ்சு ஒரு பெரிய கிரவுண்ட் ஒர்க் பண்ணாரு. சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிப்பாங்களா அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா, ஒரு ஜெயிக்கிற குதிரையா வந்து நிக்கிறாரு. இங்க ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு மக்களே. எம்ஜிஆருக்கு அன்னைக்கு எப்படி அந்த காலத்து தாய்மார்கள் பெரிய பலமா இருந்தாங்களோ, அதே மாதிரி விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸா இருக்கட்டும், யூத்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம முக்கியமா விமன்ஸ், அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு மிகப்பெரிய தூணா நிக்கிறாங்க. அவரோட அந்த எனர்ஜியும் இந்த சப்போர்ட்டும் தான் அன்னைக்கு நடந்த அதே மேஜிக்கை இன்னைக்கு மறுபடியுமே பண்ணியிருக்குது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு பெரிய காமன் பாயிண்ட் என்ன தெரியுமா? அதுதான் மாஸ் கனெக்ட். சும்மா ஏனோ தானோன்னு இல்லாம மக்களோட மனசுல நேரடியா போய் உட்கார்ந்துட்டாங்க. எம்ஜிஆர் அன்னைக்கு சாமானிய மக்களோட அந்த ஏழை எளியவங்களோட அன்பான வாத்தியார் ஆனாரு. அவர் என்ன சொன்னாலுமே மக்கள் அப்படியே கேட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் இந்த ஜெனரேஷன் இளைஞர்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா மட்டும் இல்லாம அவங்க வீட்டு அண்ணனா, ஒரு குடும்ப உறுப்பினரா மாறிட்டாரு. அதனால தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னா தம்பிங்க பட்டாளம் அப்படியே நிக்குது. அரசியல் ரீதியா பார்த்தா கூட ஒரு செம ஒற்றுமை இருக்கு மக்களே. ரெண்டு பேருமே ஒரு அல்டர்னேட்டிவ், அதாவது ஒரு மாற்று அரசியலை தான் முன்னாடி வச்சாங்க. அன்னைக்கு திமுக அதிமுக வருஷக்கணக்கா மாறி மாறி இருந்த ஒரு அரசியலை உடைச்சி எம்ஜிஆர் எப்படி ஒரு புது ரூட் போட்டு உள்ள வந்தாரோ, அதே மாதிரி இன்னைக்கு விஜய் பல வருஷமா இங்க செட்டில் ஆகி இருக்கிற அதே பழைய பாலிடிக்ஸை மாத்தி யோசிச்சு ஒரு புது பாதையை உருவாக்கி இருக்கிறாரு. இது வெறும் சினிமா மேஜிக் இல்ல மக்களே, இது மக்களோட மேஜிக். கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு விஜய் இவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்ததுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? அவரோட அந்த நிதானம் தான். அரசியல்னாவே ஒருத்தர் திட்டி தீக்கிறது அப்படின்னு இருக்கிறப்போ விஜய் ரொம்ப தெளிவா இருந்தாரு. தேவையில்லாத பேச்சே கிடையாது. என் வேலை மக்களுக்கானது, என் பாதை அவங்களுக்கானது தான் அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூரிட்டியை காட்டினாரு பாருங்க. அங்கதான் அவர் ஸ்கோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு
அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையை உருவாக்கிச்சு. வெறும் சினிமாவை மட்டும் நம்பி இல்லாமல் அதை தாண்டி மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தைரியமாக கையில் எடுத்தது தான் இவர் மாஸ் வெற்றிக்கு ஒரு உண்மையான காரணம். இது ஏதோ ஒரு சாதாரண அரசியல் வச்சுலாம் இல்லை மக்களே, இது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். கரெக்டான பிளானிங், நிதானம், அப்புறம் மக்களோட உண்மையான கனெக்ட் இருந்துச்சுன்னா யாராலையும் அசைக்க முடியாத கோட்டையை கூட பிடிக்கலாம் அப்படின்றத விஜய் நிரூபிச்சிருக்கிறாரு. என்ன மக்களே, நான் சொல்றது கரெக்ட் தானே? வரலாறு திரும்பவும் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லுவாங்க, ஆனா அது இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிஜமா இருக்குது. அன்னைக்கு வாத்தியார் எதை ஆரம்பிச்சு வச்சாரோ அவர் போட்ட அதே விதை இன்னைக்கு தளபதி மூலமா ஒரு புது சரித்திரத்தை எழுதியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வெறும் ஒரு கட்சி ஜெயிச்ச விஷயம் இல்லை மக்களே, மக்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. இந்த ஒரு பெரிய சேஞ்ச் நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை எந்த அளவுக்கு மாற்றி அமைக்க போகுது அப்படின்றத நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மக்களே, எம்ஜிஆர் விஜய் இந்த 2 பேரோட அரசியல் பயணத்தில் இருக்கிற இந்த ஒற்றுமைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதியோட இந்த மாஸ் என்ட்ரி பற்றி உங்கள் கமெண்ட் என்ன? அதை அப்படியே இந்த கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious. Thank you. Bye-bye.